துரோகத்தோட சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே அன்பு மாதிரியே இருக்கும். அது நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அன்பா பேசுவாங்க, அன்பா பழகுவாங்க, அன்பா உங்களை பார்த்துப்பாங்க. அவங்கள மாதிரி அன்பு காட்ட ஆளே இருக்க முடியாது. அன்பை பரிமாற அவங்கள மிஞ்சவே முடியாது. இந்த மாதிரி நீங்க நினைக்கிற ஆள் தான் ஒரு நாள் உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. துரோகத்துக்கும் அன்புக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. சோ எது உண்மையான அன்பு அப்படின்றதுல உஷாரா இருக்கணும். உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து அன்பான பாசமான உறவு தொடங்க ஆரம்பிக்கும் போதே அந்த அன்பு ஏன் கிடைக்குது, அதோட காரணம் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும். நீங்க துரோகத்திலிருந்து தப்பிக்கிறது ஈஸியா இருக்கும். சார், எனக்காக வாழாம மற்றவங்களுக்காக வாழ்றதும் உழைக்கிறதும் ஒர்த்தா? நீங்க யாரை நினைச்சு யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ அவங்க ஒரு துளி கூட உங்களை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க அவங்கள நினைச்சு கவலைப்படுற நேரத்துல அவங்க வேற ஒருத்தரோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் உண்மை. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்குறேன்னு உங்க வாழ்க்கையை ஒருபோதும் இழந்துடாதீங்க. சார், நம்மளை மதிக்காத இடத்துலையும் ஒதுக்குற இடத்துலையும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களை வெறுக்கிற இடத்துலயும் சரி, உங்களை ஒதுக்குற இடத்துலயும் சரி, உங்க வார்த்தைகளை மதிக்காத இடத்துலயும் சரி, உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுருங்க. சிறந்த வழி என்னன்னா அந்த இடத்தை விட்டு அப்படியே ஒதுங்கி போயிடணும். ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நான் இப்படிதான் நீங்க நிரூபிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தா போதும். மத்தவங்களுக்காக நீங்க உங்களை மாத்திக்கிட்டா நிம்மதியே போயிடும். துரோகத்தோட சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே அன்பு மாதிரியே இருக்கும். அது நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அன்பா பேசுவாங்க, அன்பா பழகுவாங்க, அன்பா உங்களை பார்த்துப்பாங்க. அவங்கள மாதிரி அன்பு காட்ட ஆளே இருக்க முடியாது. அன்பை பரிமாற அவங்கள மிஞ்சவே முடியாது. இந்த மாதிரி நீங்க நினைக்கிற ஆள் தான் ஒரு நாள் உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. துரோகத்துக்கும் அன்புக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. சோ எது உண்மையான அன்பு அப்படின்றதுல உஷாரா இருக்கணும். உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து அன்பான பாசமான உறவு தொடங்க ஆரம்பிக்கும் போதே அந்த அன்பு ஏன் கிடைக்குது, அதோட காரணம் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும். நீங்க துரோகத்திலிருந்து தப்பிக்கிறது ஈஸியா இருக்கும். சார், எனக்காக வாழாம மற்றவங்களுக்காக வாழ்றதும் உழைக்கிறதும் ஒர்த்தா? நீங்க யாரை நினைச்சு யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ அவங்க ஒரு துளி கூட உங்களை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க அவங்கள நினைச்சு கவலைப்படுற நேரத்துல அவங்க வேற ஒருத்தரோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் உண்மை. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்குறேன்னு உங்க வாழ்க்கையை ஒருபோதும் இழந்துடாதீங்க. சார், நம்மளை மதிக்காத இடத்துலையும் ஒதுக்குற இடத்துலையும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களை வெறுக்கிற இடத்துலயும் சரி, உங்களை ஒதுக்குற இடத்துலயும் சரி, உங்க வார்த்தைகளை மதிக்காத இடத்துலயும் சரி, உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுருங்க. சிறந்த வழி என்னன்னா அந்த இடத்தை விட்டு அப்படியே ஒதுங்கி போயிடணும். ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நான் இப்படிதான் நீங்க நிரூபிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தா போதும். மத்தவங்களுக்காக நீங்க உங்களை மாத்திக்கிட்டா நிம்மதியே போயிடும்.